கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு ஒரு 75 வயது இருக்கும். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க. லாஸ்ட் இயர் வந்து கேன்சர் சொல்லிட்டு மவுத்தில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு லங்ஸில் வந்து தண்ணி ரொம்ப சேர்ந்து போச்சு. ஏன்னா ரொம்ப காப்பாற்ற கஷ்டம். எல்லா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா அவர் ஐசியூவில் தான் இருக்கணும், அவருக்கு வந்து வயசு அதிகமானால அவரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டாங்க. ஆனால் நான் ஒன்றுமே பண்ணல. நேராக அடைக்கல பட்டணத்துக்கு போனேன். அண்ணன் இருந்தார். நான் அவர்கிட்ட ஜெபிச்சுட்டு சொல்லிட்டு தான் வந்தேன், எங்கள் அப்பா எப்படியாவது காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு. அண்ணன் எனக்காக அதிகமாக ஜெபம் பண்ணார். இன்னைக்கு ஐசியூலேருந்து நார்மலுக்கு வந்துட்டார். இன்னைக்கு எல்லாமே வந்து நார்மலாக கொடுத்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஜெபிச்ச அண்ணனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். என்னோட பேர் ஆக்னஸ். நான் வந்து போன வருஷம் 12th எக்ஸாம் முடித்தேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே மெடிசன் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. என் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஆசை. போன வருஷம் வந்து நீட் இருந்ததுனால நீட் எழுதினா தான் மெடிசன் சேர முடியும்னு சொன்னாங்க. போன வருஷம் எழுதுறதுக்கு முன்னாடி அங்கிள் கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணேன். அங்கிள் வந்து எதை இழந்தாகிலும் அதை பெற்றுக்கொள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போது அது என்னன்னு புரியல. நானும் எக்ஸாம் எழுதிட்டேன். ரிசல்ட் வந்துச்சுன்னா நாட் குவாலிஃபைடுன்னு வந்தது. அப்புறம் என்னாச்சு, எந்த காலேஜில் போய் கேட்டாலும் இல்லை நீட் குவாலிஃபை இருந்தால் தான் நாங்கள் சீட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போன இயர் நான் பிரேக் எடுத்துகிட்டு நான் இந்த இயர் எழுதினேன். திருப்பி இந்த இயர் எழுதிட்டு நான் நல்லா எழுதினேன், குவாலிஃபைட் ஆயிடுவோன்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக இருந்தேன். அப்புறம் என்னாச்சுன்னா சரி செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நானே வந்து மார்க் போட்டு பார்த்தேன்னா ரொம்ப கம்மியாக வந்துச்சு. திருப்பியும் எனக்கு பயம் வந்துச்சு, ஐயோ நம்ம இந்த வருஷமும் குவாலிஃபை ஆக மாட்டோமோன்னு சொல்லிட்டு. அதனால் வேறு ஏதாவது காலேஜில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். நான் கேட்ட கோர்ஸ்லாம் கிடச்சிது. ஆனால் அப்பா வந்து இல்லை வேண்டாம், நீ வந்து வெயிட் பண்ணு, ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணு, அங்கிள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நானும் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி எனக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து ஃபஸ்ட் மார்க்லாம் வேணாம் ஏசப்பா, எனக்கு வந்து நீங்கள் கொடுக்குற கிரேஸ் மார்க் தான், எனக்கு 1 மார்க் எக்ஸ்ட்ரா தந்தால் போதும், நான் அதில் குவாலிஃபை ஆகிட்டு உண்மை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ப்ரேயர் பண்ணேன். அப்புறம் ரிசல்ட் வந்தது. நான் எப்படி வேண்டியிருந்தேனோ அதே மாதிரி 1 மார்க்கில் நான் வந்து குவாலிஃபை ஆனேன். அதுக்கப்புறம் கூட கம்மி மார்க்குன்றதுனால கவுன்சிலிங் லாஸ்ட்டில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் சொல்லியிருந்தாங்க கவுன்சிலிங்கில் போகிறதா இருந்தாலும் நிறைய டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஏசப்பா அந்த மாதிரி எதுவுமே பண்ண விடாமல் நாங்கள் எங்களுக்கு காலேஜ்லேருந்தே கால் வந்து நான் காலேஜில் போயிட்டு எந்த ஒரு டொனேஷனும் கட்டாமல் நான் அவங்க கேட்ட ஃபீஸ் மட்டும் கட்டிட்டு வந்தேன். இப்போ நான் காலேஜ் போயிட்டுருக்கேன். இது வந்து ஏசப்பாவோட சுத்த கிருபையினால் தான். பிரைஸ் ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. என் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே நேரம் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆமேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற மங்கள வார்த்தை உங்கள் மத்தியில் நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஜெபத்தோடு இந்த காரியங்களை கேட்கும்படி சொல்லுகிறார். உங்கள் இருதயம் திறந்திருப்பதாக. எடுத்து வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 33வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். இந்த நாள் செய்தியின் தலைப்பு, நீங்கள் குடியிருக்கும் பட்டணம். எந்த பட்டணத்தில் நீங்கள் தலை குனிஞ்சு நின்னீங்களோ, வெட்கப்பட்டு நின்னீங்களோ, அதே பட்டணத்தில் இனி ஆண்டவர் என்ன செய்ய போகிறேன் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு தீர்க்க தரிசனமாக இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவர் வழங்குகிறார். என்ன செய்ய போகிறார்? 3 காரியங்கள். நீங்கள் சுதந்திரித்திருக்கிற பட்டணத்திலே முதலாவது நல்லா பிழைத்திருப்பீர்கள், பிழைப்பிற்கு நல்ல வழி இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். 2வது, எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடு சுகித்திருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். 3வது, அதே பட்டணத்தில் நீடிய ஆயுசோடு தீர்க்காயுசோடு வாழ்ந்து உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீர்கள் என்று 3 ஆசீர்வாதங்களை நம்முடைய சிரசிலே கர்த்தர் வைக்கிறார். இந்த 3 ஆசீர்வாதங்களுக்கு ஒரு நிபந்தனை கொடுக்கிறார்.
உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகளில் எல்லாம் நடக்க கடவீர்கள். நன்றாக கவனியுங்கள். நாம் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு ஒரு பட்டணம், ஒரு தேசத்தை கர்த்தர் நிர்ணயிக்கிறார். அது நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே பரலோகம் ஆதியிலே நிர்ணயம் பண்ணின காரியம். நீங்கள் பிறக்கிறது ஒரு இடமா இருக்கலாம், நீங்கள் வளருகிறது ஒரு இடமா இருக்கலாம், நீங்கள் செட்டில் ஆகிறது இன்னொரு இடமா இருக்கலாம். இன்றைக்கு இந்த இடத்துல நீங்கள் குடியிருக்கிற 3 இடங்களும் பிறந்த இடமா இருக்கலாம், வளருகிற இடமா இருக்கலாம், நீங்கள் செட்டில் ஆகிற இடமா இருக்கலாம். எங்க அந்தந்த சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க பிறந்த ஊர்லேயும் உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கு, வாழ போன இடத்துலையும் எதிர்ப்பு இருக்கு. கல்யாணம் பண்ணி நல்லபடியாக செட்டில் ஆகலான்னு ஒரு ஊருக்கு போகிறீங்க, அங்கேயும் எதிர்ப்பு இருக்குது. கடைசியாக ஒரு வயசான காலத்தில் வந்து ஊரில் செட்டில் ஆகலான்னு பார்த்தா அங்கேயும் வர்றதுக்குள்ளால பழைய சித்தப்பன் பெரியப்பன் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து நீ ஊரில் அங்கேயே சென்னையில் செட்டில் ஆவேன்னு நினச்சேன், நீ அங்கே துபாயில் செட்டில் ஆவேன்னு நினச்சேன், திருப்பி இங்கே வந்துட்டியாகும், இங்கே பங்கெடுக்க வந்துட்டியாகும், இங்கே எடுத்துகிட்டு போக வந்துட்டியாகும். கடைசி காலத்தில் அப்படி ஊரில் போய் செட்டில் ஆகலான்னு வந்தால் அவனுக்குரிய செல்வங்களை பிடுங்கி வச்சுட்டு ஏதோ கள்ள டாக்குமெண்ட் போட்டு எடுத்து ஒரு வழி பண்ணி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இங்கே அவன் வந்தாச்சுன்னா வீட்டில் வந்தீங்கன்னா காலை முறிச்சிருவேன்னு சொல்லுவான். நீ சுதந்திரிக்கிற தேசம், உனக்குன்னு நான் கொடுத்துருக்கிற தேசத்தில் இன்னைக்கு பிறகு உனக்கு நான் ஆதரவாக இருப்பேன். உலகமே எதிர்த்து வந்தாலும் ஆண்டவர் உனக்கு ஆதரவாக இருந்தால் உனக்கு நிகராய் நிற்பவன் யார்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் நிற்பேன்னு சொல்றார். உனக்காக யாரை நிற்கிறாங்களோ இல்லையோ நான் உனக்காக இருப்பேன். உன்னுடையதை இன்னொருவனுக்கு நான் கொடுக்க அனுமதிப்பதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் ஆகாரத்தை எடுத்து அந்நிய புத்திரனுக்கு ஆகாரமாய் கொடேன், உன் உழைப்பினாலாகிய திராட்சை ரசம், உன் மூதாதையர்கள் உனக்காக வைத்து போன அந்த திராட்சை ரசத்தை அந்நிய மனுஷன் இனி குடிப்பதில்லை. உன்னுடையது யாரிடத்திலே இருந்தாலும் அதை இன்றைக்கு இரவோடு இரவாக பேசி அதை உன் கையிலே ஒப்படைப்பது என் ஆண்டவருடைய திட்டமாயிருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சுனேமியாள்னு ஒருத்தவங்களுக்கு தெரியும், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சுனேம் ஊரில் உள்ள சுனேமியாள், இவள் குடியிருக்கிற பட்டணத்தில் பஞ்சத்தின் நிமித்தம் ஒரு 7 வருஷம் வெளியே ஒரு பட்டணத்தில் போய் தன்னுடைய புருஷனோடு பிள்ளையோடு செட்டில் ஆயிட்டான். இப்போ திருப்பியும் தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து ஆண்டவர் கொடுத்த அந்த பட்டணத்தில் குடியிருக்க வர்றா. இங்கே வந்து அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அவள் இல்லாத நாட்களிலே அவளுடைய சொத்தை எடுத்துட்டு, வீட்டை எடுத்துட்டு, அவளுடைய நிலங்களை எடுத்துட்டு கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. தரவே முடியாது. இவ எங்கே போய் சொல்றது ஒன்றுமே புரியலை. அப்பொழுதுதான் எலிசா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் வெளிப்பட்டார். அவன் தன்னுடைய ஊழியக்காரனாய கேயாசி அனுப்பி ராஜாட்ட சொல்லி சுனேமியாளுடைய செல்வங்களை எல்லாம் திருப்பி ஒப்படைக்கிறதுக்கு எலிசா சொல்ல சொன்னார்னு போய் சொல்லுன்னு சொல்லி அனுப்பினார். அவன் போய் ராஜாவிடத்தில் சொன்ன பொழுது என்ன நடந்தது தெரியுமா? அந்த ராஜா ஒரு தனி பிரதான அதிகாரியை நியமித்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இவளுடைய சொத்தை மீட்டு கொடுக்கறதுக்காக யார் அபகரித்து பிடிச்சு வச்சிருந்தாங்களோ அவங்ககிட்ட அதை மீட்டு கொடுக்கறதுக்காக தனி பிரதான அதிகாரி, அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர்னு அர்த்தம். இந்த பொறுப்புக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை நியமித்து அதை யார் பிடிச்சு வச்சிருந்தாங்களோ அவங்களிடத்திலிருந்து அந்த வீட்டை மட்டுமல்ல, இவள் இல்லாத நேரத்தில் அந்த லேண்டில் அவங்க கிருஷி பண்ணி சம்பாதித்த அந்த வருமானங்களையும் சேர்த்து அவளிடத்தில் ஒப்பு கொடுக்க வைத்த என் ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அந்த இடத்துல எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவருடைய ஸ்தானத்தில் நின்று இந்த காரியத்தை செய்ய சொன்னான். ஆண்டவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். எலிசா வாயிலிருந்து வந்த வார்த்தையை கர்த்தர் ராஜா மூலமாய் நிறைவேற்றினார். இன்றைக்கு உனக்காக தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிற இந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். நீ நினைக்கிற எனக்கு வர வேண்டிய பணம் மட்டும் வந்துன்னா நான் இன்னைக்கு கடனாளியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் இன்னைக்கு அடுத்தவங்கள்ட்ட போய் அப்பப்போ என் கடனுக்காக வேண்டி தவணை கேட்டுட்டு இருக்கிறேன், கெஞ்சிட்டு இருக்கிறேன், அவன் காலில் விழுந்துட்டு இருக்கிறேன். எனக்கு வர வேண்டிய பணம் மட்டும் வந்துச்சுன்னா நான் ராஜா மாதிரி எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு நிம்மதியாக இருப்பேன்னு ஒருவேளை நீங்கள் சொல்லி கொண்டிருந்தால் இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் உனக்காக வழக்காடுகிற நேரம் வந்திருக்கிறது. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்கிற நேரம் வந்துவிட்டது.
ஒருவேளை யார் ஏமாத்திட்டு போயிருந்தாலும் சரி, இந்த ராத்திரி வேளையில தீர்க்க தரிசனமா ஆண்டவர் பேசுகிறார். நீ சுதந்திரிக்கிற தேசத்துல நீ பிழைச்சி சுவிச்சு நீடிச்சு நில நிக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு அதற்காக ஆண்டவர் ஒரு தனி பிரதானியை அல்ல, தனி தேவதூதனை நியமிக்கிறார். தேவதூதன் என்றால் யார்? ஆண்டவர் கட்டளை இடுகிறதை போய் பூமியிலே அந்த ஜனங்கள் மத்தியிலே நிறைவேற்றி வருகிறவன் தான் தேவதூதன். இன்னைக்கு உனக்காக ஒரு ஸ்பெஷல் அதிகாரியை கர்த்தர் நியமிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு முறை அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கில் ஒரு தாயார் ஒரு சாட்சி சொன்னாங்க. அந்த சாட்சியை கேட்டுட்டே இருக்கும்போது ஒரு லெவல் வரைக்கும் இந்த அம்மா சாட்சி சொல்ல வர்றேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எதிராக நடக்கிறதையே சொல்லிட்டு இருக்கிறாங்களேன்னு யோசித்துட்டே உட்கார்ந்து இருக்கிற சைடில் உட்காந்து கேட்டுட்டே இருக்கிற சாட்சியை. என்ன சாட்சி? சொந்தமான ஒரு பயங்கர விலையுள்ள கோடிக்கணக்கில் விலை பெறுமான ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒருத்தன் ராங் டாக்குமெண்ட் போட்டு அபகரித்து எடுத்துட்டான். அது அவனுடைய ஆள் பலன், பணபலன், அதிகார பலனை பயன்படுத்தி கள்ள டாக்குமெண்ட் போட்டு, இப்போ லேட்டஸ்ட் டாக்குமெண்ட்டில் அவன் பேர் தான் இருக்குது, அவன் பேரில் பட்டா வாங்கிட்டான், எல்லாம் வாங்கிட்டான். இந்த தாய் அந்த இடத்தை சுதந்திரித்து அந்த இடத்துல வீடு கட்டலான்னு போகும்போது தான் தெரிகிறது, இந்த இடத்துல அத்துமீறி நுழைகிறவன் தண்டிக்கப்படுவான், இது இன்னாருக்கு சொந்தம். அவன் யோசிக்கிறாங்க, நமக்கு சொந்தமானது நம்மளை உள்ளே போகக்கூடாதுன்னு யாருடா சொல்கிறதுன்னு சொல்லி போர்டு வச்சிருக்குன்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் ஒரே அதிர்ச்சி ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் போய் அவங்க யாருன்னு பார்க்கும்போது அவன் சொல்லிட்டான், இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி, இதில் நீ கால் வைக்கக்கூடாது, என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா லேட்டஸ்ட் டாக்குமெண்ட் அவங்க கையில் இருக்குது. அவன் சொல்கிறா, என் கையில் எத்தனையோ வருஷமாக உள்ள டாக்குமெண்ட்டை நான் வச்சுருக்கிற தாய் பத்திரம் எல்லாம். கடைசியாக கீழ்கோர்ட்டில் போனால் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துருச்சு. அடுத்து ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. ஹைகோர்ட்லேயும் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துருச்சு. இந்த இடம் உனக்குள்ளது இல்லாமல் அவருக்குள்ளதுன்னு தீர்ப்பு சொல்லிட்டான். கோடிக்கணக்கில் மதிப்புள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கிறதுனால பல லட்சங்களை செலவு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்டில் போனதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டை என்ன சொல்லிருச்சு, இது இந்த இடத்துக்குள்ளே நீ காலடி எடுத்து வைக்கக்கூடாதும்மா, ஆஸ் பர் த டாக்குமெண்ட்ஸ் இது இவருக்கு தான் சொந்தம், அதனால் உனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு கேஸ் அவருக்கு சாதகமாக பண்ணிட்டாங்க. இந்த உலகத்தில் ஹையஸ்ட் கோர்ட் எதுன்னா சுப்ரீம் கோர்ட். அவங்க உனக்கு உள்ளது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த அம்மா அழுதுட்டு ஒரு நாள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை பார்க்க வந்தாங்க. எனக்கு இன்றைக்கி அவங்க வந்தது ஞாபகம் இருக்குது. வயிற்றுலையும் நெஞ்சிலையும் அடிச்சுக்கிட்டே வர்றாங்க. இதை நான் எங்கே போய் சொல்லுவேன், எங்கே ஊருக்கு போய் சொல்லுவேன், அடிச்சுக்கிட்டே தான் உள்ளே வர்றாங்க கேபினில். நான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட சொல்ல தானே வந்திருக்கீங்க, எங்கே போய் சொல்கிறேன்னு எதுக்குமா அடிச்சுக்கிறீங்க, முதல்ல கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி காப்பி எல்லாம் கொடுத்து முதல்ல அவங்கள கூல் பண்ணியாட்டு. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, இப்படியெல்லாம் பிரச்சனை ஐயா அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், கர்த்தரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நேத்தைக்கு வரைக்கும் இது உங்கள் வீட்டு பிரச்சனை. எப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இதை கொண்டு வர்றீங்களோ இதுக்கு பிறகு இது ஆண்டவர் வீட்டு பிரச்சனை, ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு சில நல்ல ஆலோசனை கொடுத்துட்டு நான் சொன்னேன், ஏம்மா நமக்கெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு இந்த உலகத்து கோர்ட்டோட முடியாது, இதுக்கு மேலே ஒரு மேல் கோர்ட் ஒன்று இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் உனக்கு நீதி கிடைக்கலனாலும் பரலோக கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. பரலோக கோர்ட்டில் ரீ அப்பீல் பண்ணுறதுக்கு நீ வந்திருக்கிற. இன்னைக்கு இப்போ செத்துப்போன இந்த ஃபைலை ரீ ஓப்பன் பண்ணி இதை பரலோக கோர்ட்டுக்கு நான் ரீ அப்பீல் பண்ணுறேன். எங்கே ரீ அப்பீல் பண்ணுறேன்? பரலோக கோர்ட்டில் ரீ அப்பீல் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் தீர்ப்பு செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை அவர்களுக்காக ஆண்டவர் கொடுத்தார். உன் ஆகாரத்தை அந்நிய புத்திரனுக்கு கொடேன், உன் உழைப்பினாலாகிய திராட்சை ரசத்தை இனி அந்நிய மனுஷன் வைத்திருப்பதில்லை. அப்படின்னு என்ன தெரியுமா? உன்னுடைய சொத்தை இனி அவன் வச்சிருக்க முடியாது, வச்சிருக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி அந்த அம்மாவை ஆறுதல் படுத்தி, அம்மா தைரியமா போங்க, வந்திருக்கிற வார்த்தை தான் முக்கியம், இந்த வார்த்தை மனு உருவாகும். ஹல்லேலூயா. வார்த்தை மனு உருவாகி இயேசு பிறந்தது எவ்வளவு உண்மையோ அதே போல இயேசுவின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளும் தான் அனுப்பின காரியத்தை நிறைவேற்றி திரும்பும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அந்த அம்மாவை அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, எந்த அணக்கமே இல்லை. அதுக்கப்புறம் தான் திடீர்னு இந்த மீட்டிங்கில் சாட்சி சொல்கிற நேரத்தில் இவங்க சொல்ல ஆரம்பித்த உடனே எனக்கு ஒரு சந்தேகம், அந்த அம்மாவா, நம்ம ஒரு வாட்டி தானே பார்த்துருக்கோம், அந்த அம்மாவா வேற யாருமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம்.
சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னொன்னே எனக்கு டியூப்லைட் கொஞ்சம் வெளியே எரிய ஆரம்பிச்சு. ஓகே, அந்த பார்ட்டி தான். ஆமேன். சரி, அப்புறமா சொன்னாங்க, ஐயாட்ட போய் ஜோம் பண்ணேன். ஐயா அதை பரலோக கோர்ட்டுக்கு ரீஅப்பீல் பண்ணார். நான் சொன்ன வார்த்தையெல்லாம் அழகாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் முடித்து இதுக்கு மேலே வழி இல்லைன்னு சொன்ன கேஸை ஓப்பன் பண்ணி பரலோக கோர்ட்டில் நாங்கள் ரீஅப்பீல் பண்ணுறோம். இவளுக்காக நீர் வழக்காடுகிறவர், நீர் யுத்தம் செய்கிறவர், இவளுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவர், என் பிள்ளையுடைய ப்ராப்பர்ட்டி இவர்கிட்ட கொண்டு சேர்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லி ஐயா ஜெபம் பண்ணாங்க. ஐயா ஜெபம் பண்ணி ஒரு 4-5 நாளைக்குள்ளால திடீர்னு இவர் ஒரு டாக்குமெண்ட் செட்டெல்லாம் எடுத்துட்டு திருப்பி வர்றார். இவங்க வீட்டுக்கு வந்து நின்றுட்டு ஆண்டவர் சொல்கிறாரா, ஏம்மா எனக்கும் உனக்கும் மேலே இருக்கிறவருக்கும் தான் தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்றுது. என்ன சொல்கிறாரு? எனக்கு அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, அந்நிய மார்க்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் வந்து சொல்கிறான், இந்த ப்ராப்பர்ட்டி உன்னுடையதுன்னு எனக்கும் உனக்கும் மேலே இருக்கிறார். அவர் தெய்வத்தினுடைய பேரெல்லாம் சொல்லலை, அவங்க தெய்வத்தையும் சொல்லலை, நம்ம இயேசுநாதரையும் சொல்ல, மேலே ஒருத்தருக்கும் தெரியும். ஆனால் அந்த தெய்வம் 2 நாளாக என்னை மிரட்டிட்டு இருக்குன்றான். தெய்வமே இறங்கி வந்து என்னை மிரட்டுது, எனக்கு பயமாக இருக்குதுமா, அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியை இதை மறுபடியும் வாங்கிட்ட கொடுத்த. இப்போ என்னென்னா, இவரை திருப்பி அதை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தா தான் சட்டப்படி இந்த அம்மாவுக்கு நீ அந்த சொத்து வர, அந்த அளவுக்கு ரெக்கார்டு அங்கே ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அதனால நான் பண்ணின பாவத்துக்கு ஒன்று அலைய வச்சதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு கூட எத்தனையோ லட்சம் வரும், அதை கூட நானே செலவு பண்ணி நீ கோர்ட்டுக்கு செலவு பண்ண பணத்தை எல்லாம் நானே உனக்கு திருப்பி கொடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சிடுறேம்மா, என்னைக்கு உனக்கு வசதின்னு சொல்லு, நான் வந்து எழுதி கொடுத்துறேன். ஹல்லேலூயா. இந்த அன்பரின் பாதத்தில் அந்த சாட்சியை கேட்கும் பொழுது அன்னைக்கு பின்னால் இருந்துட்டு எனக்கு ஒரே சந்தோஷம், ஒரே குஷி. ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் இறங்கி நின்று செய்யும் பொழுது அதே போல பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஒரு விசுவாசம் எழும்பும். அப்ப பாருங்க, அடுத்தவருடைய சொத்தின் மீது ஆசை, அடுத்தவருடைய பணத்தின் மீது ஆசை, அடுத்தவங்களுடைய செல்வங்கள் மீது ஆசை, அடுத்தவங்க பிள்ளைகள் மீது ஆசை, இது எல்லாத்தையும் என்னை உடைச்சி அறிஞ்சி நீ இருக்கிற பட்டணத்தில் உனக்குள்ளதை உனக்கு கொடுத்து உனக்குள்ள உரிமைகள், உன் பிள்ளைகளுக்குள்ள உரிமைகள் எங்கு மறுக்கப்படுகிறதோ, எங்கு அது அகற்றப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் இறங்கி நின்று அற்புதம் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அதற்காக 3 ஆக்ஷன் ஆண்டவர் எடுக்கிறார். முதல்ல பிழைத்திருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். பிழைக்கிறதற்கு ஒரு வழியை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறார். உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை நல்லா போஷித்து நல்ல ஆடைகளை எடுத்து கொடுத்து கௌரவமாக நல்ல இடத்துல படிக்க வச்சு ஆளாக்க, மற்ற பிள்ளைகளை மாதிரி உங்கள் பிள்ளைகளும் எல்லாரும் போல சுதந்திரமாய் வாழ கர்த்தர் முதல்ல உங்களுக்கு பிழைப்பிற்கு வழி கொடுக்கிறார். பிழைத்திருப்பீர்கள். ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 72 12வது வசனமும் 15வது வசனமும் 16வது வசனமும் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அவர் பிழைத்திருப்பார். ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும். என்னாலும் ஸ்தோத்தரிக்கப்படுவார். பூமியிலே மலைகளின் உச்சியில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். அதனுடைய விளைச்சல் லீபனோனை போல அசையும். பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள். எப்படி கொர்நேலி எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருந்தானோ அதே போல உன்னுடைய குடியிருக்கிற வீட்டில் நீ எப்பவுமே ஜெபிச்சுக்கிட்டே இரு. என்ன பிரச்சனை வந்தாலும் ஜெபிச்சுக்கிட்டே இரு. பிரச்சனை வரும்பொழுது நிறைய பேர் செய்கிற தப்பு என்னன்னா, ஜெபத்தை நிறுத்திடுறான். அப்பதான் இன்னும் ஊக்கமாக ஜெபிக்கணும். அன்றைக்கு பர்த்திமை என்கிற குருடன் ஒரு வாட்டி ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டுட்டு ஆண்டவர் கேட்கலன்னு விட்டுருந்தா அவன் காலம் ஃபுல்லாக பிச்சை எடுத்திருக்கணும். திருப்பி உறக்க சத்தமாய் கூப்பிட்டான். இதனுடைய ரகசியம் என்ன? நீங்கள் ஒரு எஜமானுடைய கண்களை வேலைக்காரர் நோக்கி இருக்கிறது போல, ஒரு எஜமாட்டியுடைய கண்களை வேலைக்காரி நோக்கி இருக்கிறது போல, கர்த்தருடைய கண்களிலே இரக்கம் கிடைக்கிறது வரைக்கும் அவரை நோக்கி பார்க்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார்.
நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நாள் கேட்குறோம், 2 நாள் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு பின்மாற்றத்தில் போயிடுறோம். நான் ஜெபிச்சேன், எனக்கு கிடைக்கல. எல்லாருக்கும் இப்போ இன்ஸ்டன்ட் இடியாப்பம், இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் எல்லாம் வந்துருச்சு. இன்ஸ்டன்ட் பரோட்டாவும் வந்துருச்சு. ஆனால் இன்னைக்கு பரோட்டா கேட்டால், இப்போ ஆஸ்திரேலியா ஊழியத்துக்கு போயிருக்கும் போது ஒரு வீட்டில் நல்லா சூப்பராக பரோட்டா வச்சுருந்தாங்க. பரோட்டாவும் நாட்டுக்கறி குழம்பும். அப்போ கேட்டேன், இங்கே எல்லாம் பரோட்டா பண்ணுறீங்களா, மாவெல்லாம் நீ பிசைஞ்சு பண்ணிய மகளேன்னு கேட்டேன். இல்லையா, அதெல்லாம் ரெடிமேடு இப்போ அப்படியே இருக்குது, தூக்கி தோசைகளில் போட்டு 2 புரட்டா பரோட்டான்ட்டான். ஆமே. அப்போ பாருங்க, அவ்வளவு பாடுபடுகிற பரோட்டாவே இன்னைக்கு வந்து இன்ஸ்டன்ட் மாதிரி ஆகிப்போச்சு. இன்னைக்கு எல்லாருக்கும் இன்ஸ்டண்ட்டாக வேணும், நினைச்ச உடனே கிடைக்கணும். அப்படி இல்லை, சில நேரங்களிலே அந்தபடியே ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். காத்திருக்கிற அனுபவம் நிறைய பேருக்கு இல்லை. இறக்கம் கிடைக்கிறது வரைக்கும் ஜெபிக்கணுன்ற எண்ணம் நிறைய பேருக்கு இல்லை. சில நேரத்தில் சில பிள்ளைங்க அரியர் போட்டாங்கன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வருவாங்க. ஐயா 2 பேப்பர் அரியர் இருக்குது. சிலர் சொல்லுவாங்க 16 பேப்பர் அரியர். சிலர் சொல்லுவாங்க அவன் காலேஜுக்கு போனதுலேருந்து ஒரு பேப்பரும் எடுக்கலை, மொத்த பேப்பரும் அரியர்னுவாங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு வாட்டி எழுதுறான், 2 வாட்டி எழுதுறான், அதோட பின்மாற்றத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் எழுத மாட்டான். அப்படி அல்ல. சில நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பார், நம்முடைய பொறுமையை சோதிப்பார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம் இருக்கணும். நீ நினைச்சதை ஆண்டவரிடத்திலிருந்து வாங்குறது வரைக்கும் விடக்கூடாது. சில பிள்ளைங்க அடம் பிடிக்கிறது பார்த்துருக்கீங்களா, அவங்க அம்மா அப்பாட்ட அடித்து அழுது ஏங்க, கடைசியாக அழும்போது கூட இந்த அம்மா விட்டுருவாங்க. கடைசி அப்படின்னு ஏங்கணும், ஐயோ என் பிள்ளை ஏங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க, உடனே கொடுத்துருவாங்க. ஒரு காலத்தில் பிள்ளைங்க ஏதாவது விளையாட்டு பொருளுக்கு ஏங்கி அழுது, இப்போ மொபைலுக்கு அழுது. சின்ன வயசுல அந்த பிள்ளைகளுடைய கண்ணெல்லாம் கெட்டு இப்போ அப்படி தான் அழுது. வேற வழி இல்லாமல் அழுகையை நிறுத்த இப்படி தான் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு இரக்கம் செய்கிறது வரைக்கும் அவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். இந்த வசனம் தான் சொல்லு, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். கூப்பிடுகிற எளியவன், ஜெபிக்கிற எளியவன் ஆண்டவர் விடுவிக்க வருவார். அவன் போய் எங்கேயாவது வியாபாரம் பண்ணாலும் இந்த வசனம் சொல்லுகிற மலைகளின் உச்சியிலே ஒரு பிடி தானியம் கொடுத்த கொண்டு போய் விதைப்பானா. யாரு? ஜெபிக்கிறவன். மலையின் மேலே கொண்டு போய் அவன் விதைப்பானா. அதிலிருந்து வருகிற விளைச்சல் எப்படி இருக்கும்னா லீபனோனை போல இருக்கணும். லீபனோன் உள்ள கேதுரு மரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அசையாது. எவ்வளவு புயல் அடித்தாலும் அசையாது. அந்த லீபனோனில் உள்ள கேதுரு மரம் அசையாம நிற்கிறது மாதிரி நீ போடுகிற ஒரு பிடி தானியம் அசையாத வருமானத்தை கொடுத்துட்டு இருக்கோம். அதான் அந்த வசனம் சொல்லிட்டு சொல்றாரு, அது பூமியின் புல்லை போல செழித்திருக்கும். புல்லு மடமடன்னு வளரும். பார்த்துருக்கீங்களா? புல்லு வளர்றதுக்கு நீங்கள் நிறைய வருஷம்லாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தென்னை மரம் வளர்றதுக்கு நீங்கள் காத்திருக்கணும், கனி கொடுக்கறது. ஒரு வாழை மரம் வளர்றதுக்கு காத்திருக்கணும். ஆனால் புல்லு அப்படி இல்லை, மடமடன்னு வளர்ந்துடும். ஆண்டவர் சொல்றாரு, புல்லு வளர்றது மாதிரி இனி மடமடன்னு நீ வளர்கிற காலங்கள் வந்து விட்டது. ரொம்ப வருஷம் வீணா போச்சு, கவலைப்படாத. இன்னைக்கு சொல்றாரு, பூமியின் புல்லை போல நீ குடியிருக்கிற நகரத்தில் உன்னை செழிக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்ன பண்ணணுமா? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுட்டே இருக்கணுமா. அந்த கொர்நேலியுவை போல எப்பொழுதும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கணும். நிறைய பேர் கஷ்டம் வரும்போது பின்மாறி போயிடுறாங்க. என்ன, நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், என்ன ஜெபத்துக்கு வரமாட்டேன், ஃபேமிலி ப்ரேயருக்கு வரமாட்டேன். இதனால யாருக்கையா கஷ்டம்? ஆண்டவருக்கா கஷ்டம்? உனக்கு தான் கஷ்டம், உனக்கு தான் நஷ்டம். சோதனை வரும்பொழுது இன்னும் உறுதியாய் கர்த்தரை பிடிச்சிருக்கணும். அவர் ஒருத்தர் தான் அதிலிருந்து உன்னை விடுவிக்க முடியும். இந்த வசனம் சொல்லுகிற, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. என் தேவன் ஏதாகிலும் ஒன்று செய்வார் என்று ஒரு சின்ன அடி எடுத்து வைத்தான் ஜோனத்தான். என் தேவன் எனக்காக ஏதாவது ஒன்று செய்வார். ஒரு சின்ன அடி எடுத்து வைத்தான். அவனுக்காக ஏதாகிலும் ஒன்றல்ல, எல்லாவற்றையும் செய்த தேவனே, என் பிள்ளைகளுக்கும் என்ன தேவை என்று உமக்கு தெரியும். இவர்களுக்கு என்ன அவசியம் என்று உமக்கு தெரியும். ஒரு கைப்பிடி அளவு தானியத்தை கொண்டு போய் நீ லீபனோனை போல விளைச்சல் தருவேன் என்று சொன்னீர். எவ்வளவோ அள்ளி விதைச்சம் என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் பலன் கிடைக்கலப்பா. கடன் வாங்கி பிள்ளைகளை படிக்க வச்சு, பேங்க் லோன், வெளியே லோன், பேங்குக்கு வட்டி கட்ட பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலப்பா.
கடன் வாங்கினவங்களுக்கு திருப்பி கொடுக்க விளைச்சல் இல்லப்பா. வருமானத்துக்கு ஒரு நல்ல வழியை திறந்து தாங்கப்பா. என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது. கொடுக்கிற அளவுக்கு பிள்ளைகளுக்கு உதவி செய். அரசு தேர்வு எழுதி அரசாங்க வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சர்வஞானியே, கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்கிறவரே, என் பிள்ளைகளுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு வழி திறந்து தாங்க. நான் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமா இருக்கட்டும். சுகித்திருப்பீர்கள் என்று சொன்னீர். தடைப்பட்டிருக்கிற சுப காரியங்கள், திருமண காரியங்கள் நேர்த்தியா, பெர்ஃபெக்டா, தடைகள் நீங்கி அழகா நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.